ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பட்டுக்கு அடிக்கடிக்கு இது மாதிரி பாச மழை வந்து கொட்டும். ஸோ அதனால் வந்து அப்படியே என் கால் மேலேயே அழகாக க்யூட்டாக பத்துக்கிட்டே இருக்கா. சரி நானும் தாலாட்டு பாடிக்கிட்டு அப்படியே தூங்கிச்சலும் அப்படின்னு சொல்லி தூங்க வச்சுட்டே இருந்தேன். அப்புறமா யோகிக்கு பிஸ்கெட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இவன் மென்று சாப்பிட்டேன். இவனுக்கு வந்து மூக்கில் காலில் எல்லாம் சரியான அடி. ஏன்னா வந்து ஸ்ட்ரீட் டாக்கும் கூட சண்டை போட்டதுனால அப்படி அம்மா பட்டுவா வந்தான். எனக்கும் ஊட்டாக்கான்னு சரி அவனுக்கும் ஊட்டி விட்டேன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஓகே அவங்க சாப்பிட்னு இருக்காங்க சொல்லிட்டு பன்னு போடலாம் பார்த்தா பன்னு போட்டால் யாருமே கண்டுக்கவே இல்லை. அட பையங்களா ஏன்டா சாப்பிட மாட்டேங்கன்னு பார்த்தா இவன் என்னென்னா மோது மட்டும் பார்க்குறான் நம்ம பட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி அப்படியே ரிப்பீட் பண்ணி யோகிக்கு கொடுத்தா அவன் வந்து கண்டுக்கல. அம்மா பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறான். இப்போ அதுக்கப்புறம் வாயில் திருப்பி வச்சா அதை எடுத்து ஓரமாக போட்டு அப்படி போயிட்டான். சரி ஓகேடான்னு சொல்லிட்டு நீங்கள் பசிச்சுட்டா சரி காலிஃப்ளவர் குழம்பும் முட்டை காரமாக போட்டுருந்தாங்க. ஸோ நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன், லாஸ்ட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பட்டு வந்து பத்துட்டேன் நான் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வந்து யோகி வந்து பிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகி மட்டும் சாப்பிடுது. பட்டு வந்து சாப்பிடலன்னு பார்த்தா அவன் வந்து பிடிக்கல அவனுக்கு. சரி யோகி மட்டும் சரி சோகமாக இருக்கிறானே சொல்லிவிட்டு அவன் அவுத்து விட்டா ஒரே ஓட்டான் வேகமாக. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரூட் வந்து இன்றைக்கி பனானா, கிரேப்ஸு, மாதுளப்பழம், அப்புறம் வந்து வாட்டர்மெலன், ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் வாட்டர்மெலன் வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து தினமும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா வெயில் காலத்துக்கு ரொம்பவே ஹெல்த்தி.